300 மீட்டர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படியே அளந்துட்டே வா. அந்த கடிகாலம் முடிச்சிருவோம், மற்ற காலம் முடிச்சிருவோம். இங்கே வாங்கிட்டு ஸ்ட்ரைக் ஃபிஷ் ஆன் நல்லா தேய்ஸ்ல இதானே போங்கண்ணே தூக்கிட்டு வாங்கண்ணே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் தி பெனிட் கைஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊரி பக்கத்தில் இருக்கிற காரி கோயிலுங்கிற ஒரு அழகான ஃபிஷிங் ஸ்பாட்டு தான். இந்த ட்ரிப்பில் என் கூட யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா செல்வம், மோகன் அண்ணன். ஸோ ஸ்பாட் பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக நாங்கள் ஒரு அண்ணனை மீட் பண்ணோம். அவங்க வந்து பெயிட் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் செல்வம். ஸோ அவங்க எப்படி ஃபிஷிங் பண்ணாங்க, ஸோ எல்லாமே நம்ம இதில் இருக்கும். நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே லூரு, டாய், இந்த மாதிரி டாய்ஸ் வச்சு தான் நாங்கள் ஃபிஷிங் பண்ணோம். பட் ஆனால் அவங்க பெயிட் ஃபிஷிங் பண்ணாங்க. நண்டை செதை எடுத்து அவங்க ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ எந்த மாதிரி நாங்கள் ஃபிஷிங் பண்ணோம், எந்த மாதிரி நாங்கள் ஃபன் பண்ணோம், எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடிக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மாத்திரை போடலாம். மாத்திரை போட்டு போயிடலாம். எப்படி தானே போகிறோம். கடல் நாளை முழு உயிரோட தான். அப்படியா? அந்த கடிகாலம் முடிச்சிருவோம், மற்ற காலம் முடிச்சிருவோம். ஒரு கால் மட்டும் இருக்கும், குறைக்கால் மட்டும் தான். இது ஓடுறது பிடிப்பீங்களா? பிடிச்சிட்டு நிறைய இடத்துல இறச்சி குழம்பு ஆகிட்டு தான் இருக்கும். நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு இறச்சி குழம்பு தின்னாலும் மீன் சாப்பிடணும். பாருங்க, நான் சொல்றேன் அங்கே போகாத மீன் இறக்கி ஆசைதான். இல்லையா? ஒரே வெத்தலை போட்டு தாங்க. இது செபகமான நாக்கு. அது பார்த்துட்டு தான் போல வைக்கலாம். எப்படி வாய் புக்காதா கஷ்டங்களா? சகப்பாயிரும். முதல்ல சவிக்கணும். கொஞ்சம் கடிச்சு வைக்கலாம். கொஞ்சம் கடிக்கும். இது பாக்கா அது பாக்கு வாய் பொக்காது வேணும். பொக்கு நாங்கள் இது இல்லாமல் இருக்குமா? பார்த்துருக்கோம், நிறைய பேர் போடுவாங்க.
ரூபா குருவில் தானே இது இல்லை செப்பிலி எப்படி இந்த வா வாங்கி പോയില് കുട്ടില്ല പോയത് മറ്റേത് പോവാതെ പോയത് இந்த காத்துக்கே சிக்கு பாட்டில் அது ஒரு போக்கில் போயிட்டு தான் இருக்கு செல்வம் அந்த சிங்கிங் லூரை போட்டு பார்த்தியா இந்த இடத்துல தட்டா சொல்லுவான் இல்லை இல்லை இப்போ பெருக்கேறிட்டு இந்த இடத்துல நம்ம போட்டு பார்க்கலாம் லாங்கில் போட்டு சிங்கிங் லூர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு நீ பாரு அடுத்து நான் பார்க்குறேன் Strike, fish on. Selain ini air lama. வருது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல மெதுவாக இறக்குங்க ஷேட்டுக்கா எவ்வளோ ஏற்றிருங்க காணும் தவிர சித்த வச்சு நல்ல சைஸ் வெயிட் பண்ணுங்க சூப்பரு ஏய் சரியான சைஸு நல்ல சைஸ்ல தூக்கி எடுங்களேன் என்ன சைஸ் இருக்கும் ஓகேவா சூப்பர் மோகன் நினைங்க பவர் ஏற்றி விட்றேன் உங்களுக்கு இந்த கை தானே போங்கண்ணே தூக்கிட்டு வாங்கண்ணே கைஸ் உங்களுடைய ஃபிஷிங் ட்ரிப்பில் நீங்கள் ஐஸ் பாக்ஸ் கொண்டு போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மீனை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க புதைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா அது கெட்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் இன்னொரு விஷயம் பண்ணலாம் மீன் வயிற்றை கிழிச்சு உள்ள குடல் எல்லாமே வெளியே எடுத்து போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கெட்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ராவே டைம் எடுக்கும் ஏன்னா நான் அன்றைக்கி ஃபிஷிங் பண்ணது பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கு மேலே நான் ஃபிஷிங் பண்ணியிருந்தேன் ஸோ மீன் கெட்டே போகல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்
கைஸ் இந்த மாதிரி மீன் குடலை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் கெட்டு போகாது ஈஸியாக. ஸோ நார்மலாக மீன் கெட்டு போகிறத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே ஈஸியாக வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். 300 மீட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்களேன். அப்படியே அளந்துட்டே வா, அப்படியே அளந்துட்டு வா. ஒன்று 3 4 5 6 7 8 300 இருக்கான்னு பார்த்துக்கோ. 300 ஏமாந்துடா. யார் சொன்னா? அப்போ எத்தனை மீட்ரு இது? இது என்ன ஒரு 40 மீட்டர் இருக்கும். 40 மீட்ரு பிரைட் லைன். ஆனால் இது லீடர் லைன் மாதிரி இருக்குது.